அனைவருக்கும் வணக்கங்க. இந்த படத்த பார்த்தீங்கன்னா, எவ்வளோ அழகா இருக்குது. இந்த அம்மன் வந்து ஸ்ரீ செல்லாண்டி அம்மன். இந்த அம்மன வந்து என்னுடைய பையன் ரொம்பவே கலர் கொடுத்து அழகா வரைஞ்சிருந்தான். சரி, பக்கத்துல இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? காலுக்கெல்லாம் எவ்வளோ அழகா மருதாணி மாதிரி போட்டு, அவ்வளோ அழகா நேர்த்தியா இந்த படத்த வந்து அவன் வரைஞ்சிருந்தான். ஏற்கனவே நான் 2 படம் பென்சில் ட்ராயிங்கில் போட்டிருப்பேன். இது வந்து பென்சில் ட்ராயிங் தான். பட் கலர் பென்சில் கொடுத்து அ ஒவ்வொரு கலரும் எவ்வளோ அழகா இருக்குது. இந்த ஒட்டியானம் சூப்பரா இருக்குதுங்க. அதோட பார்த்தீங்கன்னா, அம்மன் கையில உள்ள இந்த க பொருள் ரொம்பவே அழகா இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, மாலைய பாருங்க. மாலை, அது கூட செயினு எவ்வளோ அழகா நேர்த்தியா வரைஞ்சிருக்கான். ரொம்ப அழகா இருக்குது. ரோஜா பூ மாலை மாதிரி அழகா ரோஸ் கலரில் இத்தனை கைகளை வச்சு அந்த கைகளில் ஒவ்வொன்றுலையும் ஒவ்வொரு ஆயுதங்களை தாங்கி இருக்கிற மாதிரி அவ்வளவு நேர்த்தியாக வரைஞ்சிருக்கான். எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த படத்தை அவன் என் தற்செயலாக வச்சுருந்தான். நான் தான் அதை எடுத்து இப்போ போட்டிருக்கேன். மூக்குத்தி பாருங்கள், என்ன ஒரு அழகா பயங்கரமான ஜொலி ஜொலிப்போடு இருக்குது. கிரீடம் ரொம்பவே அழகாக இருக்குது. ஆமாம், அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அழகான கலர். கிரீடத்துக்கு அழகாக இவ்வளோ நேர்த்தியாக கோல்டன் கலருக்கு மஞ்சள் கலர் கொடுத்துருக்கான். ரொம்ப அழகாக இருந்தது. மூக்குத்தி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. எனக்கு மூக்கு குத்தணும்னு ஆசை. அது என் சின்ன வயசில் நிறைவேறவே இல்லை. சரி, மூக்குத்தின அம்மனுடைய மூக்குத்தி ரொம்பவே அழகாக இருக்குது. அதனவே நான் ரொம்ப ரசிச்சுக்கிருவேன். யார் மூக்குத்தி இருந்தாலும் ரொம்பவே நான் அழகாக உத்து பார்ப்பேன். இப்படி எவ்வளோ அழகாக இவங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு இடது பக்கமும் வலது பக்கமும் 3 கைகள் கொடுத்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பொருளை கொடுத்துருக்கான். இது பார்த்திங்கன்னா, என்ன ஒரு நேர்த்தியான அமைப்பு. சூப்பராக இருந்தது இந்த படத்தை பார்க்க. எனக்கு ஒரு நிமிஷம் அதை பார்த்த உடனே, என்னடா இந்த படம் எந்த படம் இது இப்படி வரைஞ்சிருக்கானே அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா, ரொம்பவே அழகாக இருந்துச்சு. எவ்வளோ அழகாக நேர்த்தியாக அதுக்கு அவங்க உட்காந்துருக்க அம்மன் வந்து உட்காந்துருக்கக்கூடிய ஒரு மேடை மாதிரி போட்டு அதில் இதை வரைஞ்சி பக்கத்தில் பார்க்கும்போது அவ்வளவு நேர்த்தியாக ரொம்பவே அம்மன் மாதிரி அவ்வளவு நேர்த்தியாக இருந்ததுங்க. முகபாவனை எல்லாமே சூப்பராக இருந்ததுங்க. சரிங்க, இந்த படம் உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக பார்த்துட்டு போகிறதோடு இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.